ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு முக்கியமான வீடியோ. எதை பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்ககிட்ட முதல் முறையாக ஒன்று கேட்டுக்கிறேன். இதனால் வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் கேட்டது கிடையாதுங்க. உங்ககிட்ட முதல் முறையாக கேட்டுக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு பப்பிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பெல்லாம் காயமாகி என்னாச்சுன்னே தெரியலிங்க. திடீர்னு ரத்தமாக வந்து சொரிஞ்சு மேல் பூரா எல்லாம் ரத்தமாக வடிஞ்சிருச்சு. இது சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வளர்த்திட்டு இருக்கோம். ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. 2 பப்பீஸ் வாங்கினோம். ரெண்டுமே நாங்கள் தான் வளர்த்திட்டு இருக்கோம். ஒன்றுக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சுங்க. ஏன் இப்படி ஆயிடுச்சு திடீர்னு? ஏற்கனவே ஒரு டைம் வந்துருந்துச்சு. நாங்கள் மெடிசன்லாம் போட்டு க்யூர் பண்ணி நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு இப்படி வந்துச்சு. இதையே உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பப்பி வந்து குணமாகணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. ஏன்னா உறவுகளாகி நீங்கள் எல்லாரும் வேண்டிங்கன்னா பப்பிக்கு குணமடைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. எங்கள் அத்தை என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் இது இவ்வளோதான், மருந்தெல்லாம் போட்டாச்சு, நீ எல்லாம் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பாசமாக வளர்த்திட்டு வந்துட்டேன். திடீர்னு அதுக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி குணமாகாது அப்படின்னு சொல்லும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட வேண்டுறது வந்து வேண்டுனா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உறவுகளாகி நீங்கள் அனைவரும் எனக்காக வேண்டிக்கோங்க. என்னோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, சிம்பத்தி கிரியேட் பண்ணும் அப்படின்லாம் எனக்கு எண்ணமே கிடையாதுங்க. அந்த வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாட்டியும் பரவாயில்ல. எனக்காக அந்த பப்பீஸ் குணமடையணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் வேண்டிக்கோங்க ப்ளீஸ். எங்கள் பப்பி வந்து குணமடையணும்னு வேண்டிக்கிறேன். மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து வளர்த்திட்டாங்களா, திடீர்னு இப்படி ஆகும் அப்படின்னு நினச்சே பார்க்கல. நாங்களும் எவ்வளவோ மெடிசன் பண்ணி பார்த்தோம், க்யூர் ஆகவே இல்லை. ஸோ உங்களோட வேண்டுதல்னால பப்பி குணமடைஞ்சால் ரொம்பவே சந்தோஷம். ஸோ எனக்காக இந்த பப்பி குணமடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போங்க. நன்றிங்க.